ஹலோ மக்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 4:47 ஆகுதுங்க. 5 மணிக்கு நான் ஸ்லாட்டு புக் பண்ணியிருக்கேன். நான் Zomato தாங்க ஓட்ட போகிறேன். 5 to 10 ஸ்லாட்டை புக் பண்ணியிருக்கேன். 5 மணி நேரத்துக்கு புக் பண்ணியிருக்கேன். ஒரு 1000 ரூபாய்ச்சும் எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானே ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி எப்படி ஏர்னிங்ஸ் இருக்க போதுன்னு நானே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 5 ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. இது எங்கே பிக்கப் பண்ணோன்னா காம்போஸ் பை தலப்பாக்கட்டி 2.5 கிலோமீட்டர் பிக்கப்புங்க. நான் எப்படி 5 மணிக்கு மேலே தான் ஆர்டர் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க ஆர்டர். பரவாயில்ல, நம்ம இந்த டின்னர் இன்சென்டிவ் இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணி அந்த இன்சென்டிவ் ஒரு 340 ரூபா வரும். அதை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம எப்பவுமே ஃபுட் ஆர்டர்லாம் ஓட்டினாக்கா எத்தனை கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 312ங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ 313 இருக்குது. பாருங்கள், 313 ஏதாவது தெரியுதா? நம்ம முடிக்கும் போது பார்க்கலாம். ஒரு பையன் டாட்டா கட்டுறாங்க நம்ம சேனலுக்கு. பாய். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. வந்த உடனே மறக்காமல் ரீச் பிக்கப் கொடுத்துடணுங்க. ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கான். கெட்டிங் ப்ரிப்பேர்டு. ரெடியானதும் போய் எடுத்துக்கலாங்க. ஆனால் 2418 2418. ஆமாண்ணே. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண தாங்க போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:05 ஆகுது. இங்கேருந்து 5.3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. எங்கன்னா ஈஸியாக இல்லைங்க, கோலம். ஓகே, 5:17 கொடுத்துடலாம். 5:17 ரீச் ஆகிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கலாம். முன்னாடி ஒரு வண்டி போகுதில்ல, அவங்களும் பார்சல் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கீழே விழுற மாதிரி இருக்குது. ஆர்ன் அடித்தா திரும்ப மாட்டுறாரு. பார்சல் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இங்கே தான் காட்டுது. அந்த ஆர்டருக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 58 ரூபா ப்ளஸ் ஒரு 20 ரூபாங்க. அதை ட்ராப் இன்சென்டிவ்னு இன்றைக்கி போட்டிருக்காங்க. அந்த காசு தான் அது. ஜோன் விட்டு வெளியில் வந்துட்டோங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதே இடத்துல தான் இருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் ஜோனுக்குள்ளே ரிட்டன் போகிறதுக்கு ஒரு 20 ரூபா தராங்க எனக்கு. அதனால் ரிட்டன் டு ஜோனுன்றதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 20 ரூபாயும் நமக்கு வரும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. நம்ம இன்னும் ஜோனுக்குள்ளேயே போகல. அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரோட பே 64 ரூபா. இப்போ ரிட்டன் பே 20 ரூபா கொடுத்தாங்கல்ல, அதையும் சேர்த்து ஒரு 84 ரூபா, 85 ரூபா ப்ளஸ் ஒரு 20 ரூபா வருங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இது எங்கன்னா கங்கா ஸ்வீட்ஸ். அக்செப்ட் பண்ணிவிடுவோம். இங்கேருந்து 3.8 கிலோமீட்டருங்க பிக்கப்பு. நம்ம என்ன ஜோனுக்குள்ளே வரலைங்க. இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் நம்ம கருப்பு படம் இருக்கு பாருங்க, அந்த
அந்த மூவி ஷூட் போன இடம் இங்கே தாங்க, இந்த ரோடு தான். அந்த ஆர்ச் மாதிரி போட்டு ஒரு ஃபைட் சீன் வரும்ல, அது இங்கே தான். அந்த ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம் நமக்கு தெரியுங்க, பார்த்துருக்கேன் அந்த ஷூட்டிங்கை. இந்த ஆர்டரை நான் பிக்கப் பண்ணிட்டேன். இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 11 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. A4 A5 இங்கே தாங்க. கைஸ் அந்த ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. சுற்றிக்கிட்டு இருக்கு, உள்ள டவர் பிரச்சனை, கொஞ்சம் வெளில போனாங்க. வெளியில் போயிட்டு எவ்வளோ வந்துச்சுன்னு காட்டுறேன். அந்த ஆர்டருக்கு 80 ரூபா ப்ளஸ் 20 ரூபா ட்ரிப் இன்சென்டிவ். வரும்போது இருந்ததோட இப்போது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறிடுச்சுங்க. ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஆர்டர் வரும்போது 64 ரூபா ப்ளஸ் 20 ரூபா, அப்புறம் ஒரு 20 ரூபா நம்ம ரிட்டன் பே, அப்புறம் அந்த ட்ராப் இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து காமிச்சது. இப்போ ஒரு 5 ரூபா கம்மியாக வந்திருக்கு. என்னமோ ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இதை நம்ம அக்செப்ட் பண்ணுற 3வது ஆர்டரு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டருக்கு கம்மி தாங்க, 29 ரூபா தான் வரும் இந்த ஆர்டருக்கு. நம்மளுக்கு கிட்ட தான் பிக்கப்பு, 1 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு. பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இங்கே தான் பிக்கப் பண்ணணும், மேலே மாடியில். ஆனால் 1613 அவ்வளோதாங்க, பிக்கப் பண்ணியாச்சு. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டருங்க ட்ராப்பு. இது எங்கே டெலிவரினா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க, அது உள்ளதான்னு நினைக்கிறேன். இங்கே இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. அது வந்து வெறும் அப்படியே சைடில் 2 சைட்லையும் மரமாக இருக்கும், வெட்டி விட்டாங்க. சி பிளாக்கில் இங்கே தான் டெலிவரி பண்ணணும். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், இந்த வரேன் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் வரலங்க, இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஏதாவது ஆர்டர்லாம் பண்ணிங்கன்னா ட்ராக்கிங்கில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கிட்டே வந்துட்டாங்கன்னா வந்து டக்குன்னு வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு அடுத்தது போகலாம். எல்லா டெலிவரி பர்சனுங்க அப்படி தான். இவங்க டெலிவரி வாங்கிறதுக்கே 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வேஸ்ட் இல்லை. நம்ம டெலிவரி கொடுக்க முடியாது கொடுக்காம. கொடுத்துட்டேங்க. இந்த ஆர்டருக்கு நமக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா 26 ரூபா, ட்ராப் இன்சென்டிவ் ஒரு 20 ரூபா, மொத்தமாக ஒரு 46 ரூபா கிடச்சிருக்குங்க. நமக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணோம்ல, அதே இடத்துலங்க, தலப்பாக்கட்டி. அக்செப்ட். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நம்ம ஃபஸ்ட் ஆர்டரு பிக்கப் பண்ணி கொண்டு போய் நம்ம ஈசிஆரில் கொடுத்தோம்ல, அந்த ஆர்டரில் வந்து ஏதோ 2 ஐட்டம் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு பார்சல் தான் கொடுத்தாங்க. அந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க,
இன்னொன்று வரல அப்படின்னு சொல்லிட்டு, எது ஜூஸ் வரல அப்படின்ட்டு. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண டீட்டெயிலே பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் சிம்பிள் காட்டும், அதில் கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி கேட்டது வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப எனக்கு கால் பண்ணோன்னு பார்த்தேன், நான் காலும் பண்ணலைங்க. இந்த 4வது ஆர்டரையும் நான் பிக்கப் பண்ணிட்டேன். இது இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க டெலிவரி பண்ணணும். கைஸ், அதை ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. கார் நிற்கிறதுக்கு மேலே. ஓகே, மேலேருந்து கீழே இறங்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க, அவங்க எடுத்துப்பாங்க. 32 ரூபா வந்துருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 7 ஆக போகுது. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. கேஸ் நமக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டர் 20 ரூபா ஆர்டர் தாங்க. சின்ன சின்னதாக போட்டாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா நம்ம இன்சென்டிவ்க்கு கொடுக்குற கண்டிஷன்ஸை முடிக்க ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன ஆர்டராக போட்டால். ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பிக்கப் பண்ணிட்டேன். இங்கேருந்து ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தாங்க. அதோ நிற்கிறாங்க, இவங்க தாங்க. தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதாங்க, இந்த ஆர்டரையும் கொடுத்துட்டேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:22 ஆகுதுங்க. அதை ட்ராப் கொடுத்த அடுத்த நிமிஷமாக அடுத்த ஆர்டர் போட்டாங்க கேஎஃப்சியில். இதுவும் பக்கத்தில் தாங்க பிக்கப்பு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்டராக போட்டாங்கன்னா ஈஸியாக இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிடலாங்க இன்றைக்கி. சின்ன ஆர்டர் தான், ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கேஎஃப்சிலாம் ரொம்ப லேட் வளர்த்துவாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. ஆர்டர் ப்ரிப்பேர் தான் இருக்குது, இன்னும் ரெடியாகவே இல்லைங்க. சீக்கிரம் கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு கொண்டு போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணோம் அப்படின்னா 1 ஹவரில் ஒரு 3லேருந்து 4 ஆர்டர் வரைக்கும் முடிக்கலாங்க. ஆனால் இவங்க லேட் வளர்த்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் தான் பண்ண முடியும். அதுக்கு பெரிய ஆர்டரே போட்டு போயிடலாம் அப்படின்னு தோண வச்சுருவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆகிடுச்சு. இப்போ தாங்க கொடுத்தாங்க. இது இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. கொஞ்சம் டவுட்டு தாங்க. இன்றைக்கி நான் 15 ஆர்டரு 10 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ தான் 6வது ஆர்டரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இதை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ளே மணி 8 ஆகிடுமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இது வரைக்குமே அவருக்கு 2 ஆர்டர் தான் பார்க்க முடியுது. ஆர்டர்லாம் நல்லா தான் வருது. ரெஸ்டாரண்ட்டில் லேட்டு வரதுனால 1 ஹவருக்கு 2 ஆர்டர் தான் பண்ண முடியுது. அப்படி எதுவும் லேட் வளர்த்தாம டக்குன்னு ஆர்டர் போட்டாங்க, இல்லை ஒரே டைமில் 2 ஆர்டர் 3 ஆர்டர்லாம் பிக்கப் பண்ணுற மாதிரி போட்டாங்கன்னா தெரிஞ்சு முடிக்கலாம். 15 ஆர்டர் முடித்தா ஒரு 340 ரூபா இன்சென்டிவ் வரும். அந்த இன்சென்டிவ் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரிலங்க. ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, நடந்து போய் தான் கொடுத்துட்டு வரணும்.
இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு 1/2 hour கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இதுக்கு நமக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 38 + ஒரு 25. அடுத்த ஆர்டர் ரெடியாக இருக்குது, அக்செப்ட் பண்ணிவிடுவோமா? பிக்கப்பு வந்து 2.8 கிலோமீட்ரு, ட்ராப் வந்து 1.56. அதே ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு ஆர்டரும் வருது. நான் லாஸ்ட்டாக கொடுக்கும்போது சொன்னேன்ல, ஒரே டைமில் 2 ஆர்டர் கலெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்தாக்கா அச்சீவ் பண்ணிடலான்னு. அதே மாதிரியே வருதுங்க. அதையுமே அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் 2 ஆர்டர் கலெக்ட் பண்ணணும். ஒரே டைமில் 2 ஆர்டர் கலெக்ட் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு 2 ஆர்டர் வந்துச்சுன்னா போதுங்க. இப்போ வந்த மாதிரி இன்னும் 2 வந்தால் போதும். வருமானு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. ஃபுட்டு ரெடியாக இருக்குங்க. ஒரு ஆர்டர் ஃபுட்டு ரெடியாக இருக்குது, இன்னொரு ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலை. சரி, ஓகே, போய் கலெக்ட் பண்ணுவோம். இது ரெண்டும் ஒரே ஆள் ட்ராப்பா இல்லை வேறு வேறு ட்ராப்பான்னு தெரில. எனக்கு அடுத்த ட்ராப் லொக்கேஷன் அந்த இது காட்டல. ட்ராப் 2 ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் தான் போட்டிருக்கு. ட்ராப் 2 ஆர்டர்ஸ், 2 ஆர்டர் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட தாங்க கொடுக்கணும். பைக் உள்ள அலோடு இல்லை, ஆனால் ஓடிபி 686 686 729 29 B1308. செகண்டு ஓகே ஓகே. லிஃப்ட்டுக்குள்ளே வந்தால் டவர் வர கிடைக்காது, லோ இன்டர்நெட் கனெக்ஷன். கீழே போயிட்டு காட்டுறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:21, 8:30 போகுது டைம். 2 ஆர்டருக்கு சேர்த்து ஒரு 90 ரூபா வந்திருக்குங்க. அடுத்த ஆர்டரே போட்டாங்க. கொல்கத்தா சாட், பிக்கப் 1.35, ட்ராப் 1.19. அக்செப்ட். இங்கே பாருங்க, நியூ பிக்கப் ஆர்டர், இன்னொரு பிக்கப்பும் ஆட் பண்ணுங்க. சரி, ஓகே, அதையும் அக்செப்ட் பண்ணுவோம். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அது என்ன 12 மணிக்கு சாப்பிட்டேன். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தாங்க ஓட்டுவேன். அதுக்குள்ளே ரீச் பண்ணிட்டேன்னா போதும். தெரியலையே, 8:26ங்க. அண்ணா, கொல்கத்தா சாட்னா எதுன்னு தெரியுமா? கொல்கத்தா சாட்னு ரெஸ்டாரண்ட்டு இது கிடையாது. இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. இந்த வரேன், போட்டு போகணும். காய்ஸ், இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சிங்க. மணி பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிடுச்சி. ரெஸ்டாரண்ட்டை காட்டுற லொக்கேஷன் வேறு, அது ஏதோ ஒரு சந்துக்குள்ளே இருந்து அப்புறம் வேறு ஒருத்தர்கிட்ட கேட்டு அப்புறம் பிக்கப் பண்ணுங்க. 2 பிக்கப் வரையா, கொஞ்ச நேரத்தில் தலையை சுற்றிருச்சுங்க. இந்த ஆர்டரை கொடுக்க தான் போயிட்டுருக்கேன். 800 மீட்டர் தான் இங்கேருந்து காட்டுது ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனு. 2 ஆர்டர் 2 இடத்துல கொடுக்கணுங்க. மணி 9 தாண்டிடுச்சு. அந்த 2 ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போனோம்ல, அதில் ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தாங்க கொடுத்தேன். அந்த கஸ்டமர் வெளியிலே வரல, ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்து. கூடவே ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி பண்ணுற ஒருத்தரும் வந்துட்டார். யார் ஃபோனுமே எடுக்கவே இல்லை. அங்கே ஒரு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சிங்க. அந்த ஆர்டரை கொடுத்தாச்சு. நான் இன்னொரு ஆர்டர் கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளே அவங்களும் மெசேஜ் பண்ணிட்டாங்க, ஆர் யூ கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. மெசேஜ் போட்டிருக்கேன், 2 டெலிவரி வந்துடுறேன் ஒரு 5 மினிட்ஸ்னு சொல்லி போட்டிருக்கேன். இங்கேருந்தே 3 கிலோமீட்டர் வருதுங்க. என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் தெரில. இங்கேருந்து ரிட்டன் ஆர்டரும் கிடைக்காது. இது அவுட் ஆஃப் ஜோன் தான், பார்க்கலாம். அந்த ஆர்டரை நான் கொடுத்துட்டேன்.
அவங்க கேட்டாங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு சார், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே சொல்லிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஒன்றும் சொல்லலை. அந்த ஆர்டருக்கு நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 188 ப்ளஸ் ஒரு 50, ஒரு 138 ரூபா சம்திங் வந்துச்சுங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுது. 4:30 மணி நேரம் ஆகிருக்குங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 625ங்க. என்ன 1/2 hour இருக்குது. 10 மணியோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க, 1000 ரூபாய் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன், வாய்ப்பு இல்லைங்க. இதிலலாம் 1000 ரூபாய் எடுக்கணுன்னா குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரமாவது ஒர்க் பண்ணால் தான் 1000 ரூபாய் எடுக்க முடியும். இப்போ வந்த ஆர்டர் தான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்த ஆர்டர் தான் வந்து கடைசி ஆர்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயே வீட்டுக்கு போகிற வேலை கிட்ட போட்டாங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இவனுங்க இதுக்கு ஆப்போசிட் பக்கத்துக்கு அடிப்பானுங்க. ஜொமேட்டோவில் அப்படி தான் பண்ணுவானுங்க. ஸ்விக்கியிலேயே இப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. ஒரு இடத்துல ஆன் பண்ணுறோன்னா ஆன் பண்ண இடத்துக்கு ஆப்போசிட் சைடாக பார்த்து லாஸ்ட்டு முடிக்க போகிற டைமில் வந்து ஆர்டரை அப்படி தூக்கி அடிப்பானுங்க. ஏன்னா அவங்க ரிட்டன் போகணும், சரி நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஆர்டர் வந்தால் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்லாட்டை புக் பண்ணுவோம். அதனால் அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா, நாவலூர் அந்த சைடு இருக்குது. நாவலூரில் லாகின் பண்ணவங்களுக்கு கடைசி ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கேளம்பாக்கம், திருப்பூர் இப்படி போடுவாங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வந்து லாங் ஆர்டர் கொடுத்துட்டு ரிட்டன் போகிறதுக்கு ஆர்டர் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லாமல் ஸ்லாட் புக் பண்ணி இங்கேருந்து ஆர்டர் எடுத்து திரும்ப அங்கே போகணுன்னு நினைப்பாங்க. அதனால் இப்போ அதேமாரி தான் நமக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரில. இது நான் அங்கே ரீச் ஆகிட்டு சொல்கிறேங்க. இங்கே வந்துட்டு ரீச் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் இங்கே எந்த சைடுன்னு பார்த்து சொல்லிட்டுங்களா. நாவலூரா பக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, தாழம்பூர் நினச்சேங்க. வேறுங்க எங்கே தூக்கி அடிச்சிருக்கான் பாருங்கள். நாவலூர் போய் அங்கேருந்து தாழம்பூரில் அடிச்சிருக்காங்க. இன்னும் ரெடி ஆகலைங்க. ரெடியானா ஃபுட் ரெடி போடுவானுங்க, அப்போ போகலாம் மேலே. வெயிட் பண்ணுவோம். இதுதான் கடைசி ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. இங்கேருந்து போகவே 12 நிமிஷம் காட்டுது. டெலிவரி பண்ண அப்படி இப்படி பார்த்தாலும் 10 மணி ஆகிடும். ஒருவேளை 10 மணி ஆகலை, திரும்ப இன்னொரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிவிடுவேங்க. இங்கே தாங்க மணியும் 10 ஆகிடுச்சி. கரெக்டாக மணி 10ங்க. இதோட ஆஃப் பண்ணிக்கலாமா? வெளியில் போயிட்டு இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்துச்சு, லாஸ்ட்டாக எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்கிறேங்க. இந்த ஆர்டர் டெலிவரி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போயிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஆர்டர் எதுவும் வராது. ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்கு முடிச்சிருக்கேங்க. 6, 7, 8, 9, 10 மொத்தம் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 மணி நேரத்தில் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 474 ப்ளஸ்ஸு ஒரு 255. 474 43 ப்ளஸ் 255, 474 ரூபா ப்ளஸ் 255, மொத்தமாக 730 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க நம்ம இன்றைக்கி. மொத்தம் 11 ஆர்டர் நம்ம முடிச்சிருக்கோங்க. 730 ரூபாயில் நமக்கு பெட்ரோல்லாம் லெஸ் பண்ணணும்ல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 313 சொச்சம் சொல்லியிருப்போம். 313 10 சொல்லியிருப்போம். 313 தான் நினைக்கிறேன். இப்போ வந்து 374 காட்டுது. 374னா 374லேருந்து நம்ம 313 கழிச்சோம் அப்படின்னா 61 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க. இந்த 5 மணி நேரத்தில் 61 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். 61 கிலோமீட்டர்னால் 100 ரூபா பெட்ரோலுங்க. எனக்கு ஏன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 60 கிலோமீட்டர் ஓடிடும். அப்போ 730 ரூபா, அதில் ஒரு 100 ரூபாய் லெஸ் பண்ணிக்கோங்க. 5 மணி நேரத்தில் ப்ராஃபிட்டு அதாவது நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 ரூபாங்க. நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா 630 ரூபா. ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 730 ரூபாங்க. இன்றைக்கி இவ்வளோ தான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
ஏதாவது குறைகள் இருந்தது, ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன்.